அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்ம அருமை குடும்பங்கள், உங்கள் எல்லாரையும் நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அனுதினமும் தேவனோடு நடப்பதற்கு, பரிசுத்த ஆவியானவரோடு பேசுவதற்கு, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு, அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஒரு குறும் செய்தி அல்லது ஒரு ஷார்ட் மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? உங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த காலை நேரத்தில் கேட்கிற இந்த செய்தியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் போது உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க, அல்லது இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு செய்யுங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் மகிமைப்படுத்தணும். ஆமேன். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். மற்றொன்று என்ன, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு என்ன பேசுகிறார், இன்னைக்கு உதாரணமாக என்ன பேச போகிறார், அதுக்காக எனக்காக தான் கர்த்தர் பேசுகிறீங்கப்பா, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, என்னால் முடியும்ப்பா அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பிலிப்பு யார்? ஒரு சாதாரண ஒரு இவாஞ்சலிஸ்ட். கர்த்தருடைய பிள்ளைகளை சபை உபத்திரவத்தின் காலத்துக்குள் போன போது ஒவ்வொருவரும் சிதறி போயிட்டாங்க. அந்த நாட்களில் சமாரியாவுக்குள்ளே போய் பிலிப்பு, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை அந்த சமாரியா பட்டணத்தில் பிரசங்கம் பண்றார். அங்க நடந்தது என்ன? அற்புதங்கள் நடக்குது. விசேஷமா ரட்சிக்கப்படுறாங்க, மனம் திரும்புறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. பிரியமானவர்களே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிலிப் ஆவியில நிரம்பி அவர் கர்த்தருடைய வார்த்தை பேச ஆரம்பிச்சாரு. அப்போ இந்த நாட்களில் நீங்க நினைப்பீங்க, நான் ஒரு சாதாரணமான ஒரு குடும்ப பெண்மணி, அல்லது நான் ஒரு சாதாரண ஒரு வேலை பார்க்குற கம்பெனியில், நாங்கள் ஒரு பெரிய குடும்பம் இல்லை, நாங்கள் ஏதோ ஏசப்பாவை நேசிக்கிறோம். ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் மிருகத்தையே பயன்படுத்தியிருக்கிறார், பறவைகளை பயன்படுத்தியிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்றேன். அப்போ நீங்க என்ன செய்யணும்? முதலாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இயேசுவின் நாமத்தை குறித்தும் பைபிளை நல்லா வாசிக்கணும். சரியா? அப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும்போது, நேரம் கிடைக்கும்போது உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு அறிமுகமானவங்களோட அவங்க ஏதோ கஷ்டத்தில், வியாதியில், போராட்டத்தில் இருக்கும்போது கவலைப்படாதீங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். சரியா? அவரை நம்புங்க. அல்லாத நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், தைரியமாக இருங்க. விசுவாசிகளோடு பேசும்போது மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று அவர்களோடு கூட வருகை குறித்து பேசுங்க. எனக்கு அப்படிலாம் வராது பிரதர், பழக்கம் இல்லை. பரிசுத்த ஆவியான இன்னைக்கு உங்களோட அதை தான் பேசுறாரு. நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க 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 உங்களுக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஆத்தும பாரத்தை கர்த்தர் தருவார். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணாரு. அந்த ஆத்தும பாரத்தோட எனக்கு ஊழிய வழிகளை திறந்து கொடுங்கப்பான்னு நீங்க ஜெபிச்சுட்டே இருக்கும்போது கர்த்தர் அதிசயமா உங்களை நடத்துவார். உங்க வாயிலிருந்து வார்த்தை வரும், அந்த வார்த்தை அற்புதங்களை கொண்டு வரும். அற்புதங்கள் வந்து அவ்வளவுதான், சாட்சிகளாக எழும்ப ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். உங்க மேல ஒரு திட்டம் இருக்கு, உங்க மேல ஒரு நோக்கம் இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா மாற போறீங்க. சரியா? ஒப்பு கொடுத்து நம்ம அர்ப்பணித்து ஜெபம் பண்ணிடுவோம்.
எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலிருந்து வித்தியாசமாய் நடத்தி ஒரு ஆத்ம பாரத்தை, ஜப ஆவியை, மன்றாட்டின் ஆவியை ஊற்றி உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும். அநேகருக்கு இவர்கள் பிரார்த்தனை செய்யும் போது வல்லமை வரங்கள் வெளிப்படட்டும், சாட்சிகள் அநேகர் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை நிச்சயம் உங்கள் லைஃப்ல நடக்கும். ஷேர் பண்ணணும், மறந்துடக்கூடாது. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.